ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 6ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் ஓகேவா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒர்க் வந்து ரொம்ப மாசமாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த எடிட்டோரியல் கோர்ஸ், அது இல்லாமல் நம்ம வந்து டெய்லி நியூஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்க மாணவர்களுக்கு தெரியும். நம்மளோட வெப்சைட்டில் தான் இதுக்கப்புறம் நாங்கள் கண்டென்ட்டை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏப்ரல் இல்லை மே மந்த்ல வந்து வெப்சைட்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோ ப்ளஸ் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி நாங்கள் இன்டகிரேட் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. யார் mark2officer.in வெப்சைட் நேம், ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்டென்ட்டை எப்போ அதில் லைவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணிவிடுவோம். ஸோ வீடியோவுமே நான் போடுவேன். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் கண்டென்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெலிகிராம் போகிறீங்க, வீடியோ பார்க்குறதுக்கு வந்து யூடியூப் போகிறீங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணோம். அதை முடிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ நீங்கள் தான் முடிஞ்சது. போய் பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோம்பா. ஆல்ரெடி நம்ம வந்து வெக்காப்ஸ் பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ வெக்காப்ஸுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம், ஸோ டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த இவ்வளோ பிடிஎஃப் ப்ளஸ் டெய்லி வீக்லிக்கு நான் இப்போது வீடியோஸுமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி நியூஸ் ஃப்ரீ பிடிஎஃபையும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் போக போக வீக்லி ஆரம்பிச்சிருவோம், மந்த்லி ஆரம்பிச்சிருவோம். டெய்லி நியூஸுக்குமே தனியாக வீடியோஸுமே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால இந்த பிடிஎஃப், இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் அண்ட் இந்த வெக்காப்ஸ் பிடிஎஃப்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து டெய்லி குவிஸ், இந்த எடிட்டோரியலுக்கு டெய்லி குவிஸ். ஸோ நான் காலையில் சொல்லிடுவேன் எந்த டேட்டோட குவிஸ் வந்து இன்னைக்கு லைவ் ஆக போகுது அப்படின்றத. நீங்கள் படிச்சுட்டு ஈவினிங் 7 மணிக்கு, ஓகேவா, 7 மணிக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்ல லைவ் பண்ணிடுவோம். சரியா? டெலகிராம் குரூப். ஸோ டெலகிராம் குரூப் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுலையும் ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எங்களோட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இந்த பிடிஎஃப்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, எவ்வளோக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃப்ரீயாக கொடுக்குறோம், கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 100% எங்களோட டீம் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெய்லி நியூஸ் அப்படின்றதுக்கு நாங்கள் இப்போ ஆரம்பித்து இப்போ உடனே கண்டென்ட் கொடுக்கல. இதுக்கு நான் ரொம்ப மாசமாக ட்ரைனிங் ப்ளஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணி தான் நாங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டென்ட் வைஸ் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் ஓரியன்ட் கண்டென்ட் தான் இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப்லையும் இருக்கும். ஸோ வீடியோ வேணும், டெய்லி நியூஸ் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சலாம். நான் அது ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். பட் எவ்வளோ மாணவர்கள் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து வெக்காப்ஸுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி, வீக்லி எந்த டைமில் கொடுக்குறோம் அப்படின்னா டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே, அது மாதிரி வீக்லி வந்து எவ்ரி மண்டே 7 PM-க்கு. மந்த்லி வெக்காப்ஸ் வந்து இப்போ பிப்ரவரி மந்தோட பிடிஎஃப் வந்து லைவ் பண்ணியாச்சு நம்மளோட டெலிகிராம் சேனலில். கம்பைலேஷனை போய் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஃப்ரீயாக விஷயங்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஏன்னா நம்மளோட மாணவர்கள் வந்து ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னாலே குவாலிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் கிடையாது, நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாலும் பயங்கரமாக குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பற்றி பார்க்க போகிறோம். வாரியர்ஸ் ஆஃப் ஹோப் ஆன் இந்தியாஸ் ஆஷா இன்அடிக்வேட் காம்பன்சேஷன் அப்படின்றாங்க. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தலை. இந்த எடிட்டோரியல் அப்படிதான். ஆஷா ஒர்க்கர்ஸ்னால் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த வேர்டு யூசேஜ் புரியும். இன்னைக்கு 2 புது வேர்டு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? புது வேர்டை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆர்சி இங்கிலீஷ் செக்ஷனில் ஆர்சிஓ இல்லைனா வந்து மற்ற டாப்பிக்கை நல்லா பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டோரியல் செக்ஷனை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் அதை 100% நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ நம்மளும் வீடியோஸை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நேற்று வரலையே சார் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நான் வந்து அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக இருந்ததுனால என்னால் வீடியோ ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி சாரி கேட்டுட்டேன். குரூப்பில் கண்டென்ட் அப்படின்றது இது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ வீடியோ வரல அப்படின்னாலும் பிடிஎஃப் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? பிகாஸ் வீடியோ அப்படின்றது இப்போதைக்கு என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் மற்ற ஒர்க் எதுவுமே
ஏன்னா டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஷாஸ் நீட் அடிக்வேட் ரெமுனரேஷன் டு பி எஃபெக்டிவ் இன் தியர் ரோல் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி வந்து பத்தலை, ஓகேவா? ஸோ சேலரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ காம்பன்சேஷன் இந்த இடத்துல வந்து அந்த காம்பன்சேஷன் தொடர்பான இன்னொரு வேர்டை மீன் பண்ணியிருக்காங்க. Then an acronym was a coin to refer to the newly created cadre of health workers for the country. இந்த ஆஷா அப்படின்ற அக்ரானிம், ஸோ ஆஷா அப்படின்றது அக்ரானிம், எதோட அக்ரானிம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அக்ரானிம் வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கேடர் உருவாக்குனாங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் ஃபார் த கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் தான் உருவாக்குனாங்க. ஆஸ் அ பொலிட்டிக்கல் கெஷர்ஸ் ஆர் ஓன் டு care was taken to ensure the word invoked a sense of promise. ஸோ இந்த 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 வார்த்தை உருவாக்குனது வந்து மக்களிடையே, ஓகே ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க, நம்ம வந்து தைரியமா இருக்கலாம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்த இந்தியாவில் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? த கவர்மெண்ட் டிசைடட் டு கால் தம் அக்ஸலரேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஓகேவா? ஸோ அக்ஸலரேட்டர் சொல்லிட்டாங்க, அக்ஸலரேட்டர் கிடையாது, அக்ரெடிட்டர். ஸோ அக்ரெடிட்டர் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஓகேவா? அந்த ஆஷா அப்படின்னா என்ன, அது ஒரு அக்ரானிம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ ஆஷா அது கூட எக்ஸ்பிளைன், அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஆஷா இன் ஹிந்தி மீன்ஸ் ஹோப். ஸோ அதுவே ஹிந்தியில் ஆஷா அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றது அர்த்தம். இன் 2025, ஓகே. ஸோ 2025 என்ன பண்ணுறாங்க, 2025 த கேடர் லான்ச். ஸோ 2005 தான் இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க. த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அண்ட் நாமினேட்டட் ஆஷா to the link between the country and the public health care delivery system. So national rural health mission வந்து 2005 லான்ச் பண்றாங்க. அண்ட் வந்து அதில் ஒர்க் பண்றதுக்கு ஆஷா அப்படின்றது ஒரு விஷயத்தை நாமினேட் பண்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் லிங்க் எதுக்காக அப்படின்னா கம்யூனிட்டிக்கும் பப்ளிக் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டத்துக்கும். ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க பப்ளிக்கு வந்து தேவையான ஹெல்த் நெசசரி, அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டம் அவங்களுக்கு டெலிவரி பண்றதா இந்த ஆஷா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட முக்கியமான வேலை. டுடே there are over a million ஆஷா across the country. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, மில்லியன் கணக்காக ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் இஸ் அ firmly என் சவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்ஸ் கவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ என்ஸ் கவுண்ட்ஸ் சூப்பரான வேர்டு. இன்னும் ஸ்டார்டிங் சொன்னல 2 வேர்டு இன்னைக்கு புது வேர்டு, சூப்பரான வேர்டு கற்றுக்க போகிறேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 1 இயர்க்கு மேலே எடிட்டோரியல் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ பிடிஎஃப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேர்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 1 இயர்லேயே இந்த வேர்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணுறேன். நல்லா கவனிங்களா? என்ஸ் கவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்ஸ் கவுண்ட்ஸ்? ஒரு வேர்பா இந்த எடிட்டோரியல் யூஸ் பண்ணுறாங்க. செட்டில் இல்லைனா எக்ஸ்டாப்ளிஷ், ஒரு விஷயத்தை நம்ம வந்து உருவாக்குறது, எக்ஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு சினானிமா தான் இருக்கு. ஒன் இஸ் firmly ensconced as a fulcrum of a public health care workers, public health care in their area of the operation in the rural India. ஸோ சிம்பிளா சொல்றேன், கவனிங்களா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்றாங்க கவனிங்களேன். இவங்க தான் ஒரு அச்சாணியா இருக்காங்க. இந்த அச்சாணியை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபுல்க்ரமா அப்படின்றாங்களா, அதுதான் அந்த அச்சாணி. ஒரு ஒரு அச்சை பற்றி ஒரு விஷயம் சுழலுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃபுல்க்ரமா அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ என்ன வேர்டு, ரெண்டாவது வேர்டு புது வேர்டு ஃபுல்க்ரம் அப்படின்றது நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. பிவோட் இல்லைன்னா ஆக்சிஸ். ஸோ ஒரு இப்போ வந்து பம்பர் என்ன பண்ணும், ஒரு அச்சை பத்தி அதான் சுத்திட்டு இருக்கும், அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இந்த இடத்துல ஆஷா ஒர்க்கர்ஸ் தான் இந்த ஹெல்த் கேர் டெலிவரியில ஒரு முக்கியமான பப்ளிக் ஹெல்த் கேர்லயே ஒரு முக்கியமான ஒரு அச்சாணியா இருக்காங்க. எங்க அப்படின்னா ரூரல் இந்தியால இருக்காங்க அப்படின்னு மீன் பண்றாங்க. they now perform a full complement of functions. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன விஷயங்களை பண்றாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பர்த் அண்ட் டெத் டேட்டா, இம்ப்ளிமெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இன் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ எல்லாத்துலயுமே அவங்க வந்து இன்டர்வென்ட் ஆகிறாங்க. இந்த எதில் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லையும் கம்யூனிகபிள் டிசீஸ்லையும் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அண்ட் சர்வ் க்ரூஷியல் ரீப்ரொடக்டிவ் மேட்டர்னல் நியூ பார்ன் சைல்ட் அண்ட் அடலசன்ட் ஹெல்த் ரோல் அமங் அதர்ஸ். ஓகேவா? நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, தடுப்பூசி ஒன்று போடுவாங்க மந்த்லி. ஸோ அதை போடுறவங்களுமே இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா, அதனால தான் நான் இது எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் கேரில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றதான் இதில் மீனிங். ஸோ அந்த என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிசீஸ் எந்த மாதிரி டிசீஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தை பிறப்பு, அது மாதிரி வந்து இறத்தல் எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுலையுமே இவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. மானிட்டரிங் ஹெல்த் ஹைஜீன் சானிடேஷன் இந்த கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ அப்பான் தம். ஸோ இந்த விஷயமே அவங்ககிட்ட தான் இருக்குது. த ரோல் தட் ஆஷாஸ் பிளே டியூரிங் த கோவிட்
COVID-19 pandemic as healthcare workers trusted by the community raised their profile significantly and the humble Indian health worker went global. ஸோ கொரோனா டைம்ல இவங்க பண்ண அந்த ஒர்க்னால இவங்களோட நேம் உலக அளவுல பரவிடுச்சு. The Asha were chosen for the WHO Director General Global Health Leaders Award 2022. ஸோ 2022ல இந்த ஆஷாக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் வேர் ரெகனைஸ்ட் ஃபார் தேர் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் தி ஹெல்த். Recent PLOS Global Public Health Study established that likelihood women access maternal services and have a safer institution based delivery goes up by the 1.6 times if they were connected with the Ashas. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெட்டர்னல் சர்வீசஸ் வந்து 1.6 டைம்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, சரி, அடுத்த பேராகிராஃப். ஸோ ஃபைனல் பேராகிராஃப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சூப்பராக ஒரு சாதாரண ஒரு எடிட்டோரியல் தான், பட் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பராக இருக்கு பாருங்களேன். எனக்கு படிக்கக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எடிட்டோரியலை படிக்கக்குள்ள. அண்ட் எட் 20 years ஆஃப்டர் ஆஷா வாஸ் கிரியேட்டர். ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் 2005 நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதுக்கப்புறம் த ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்டில் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ப்ரொடெஸ்டிங் ஃபார் ஃபேர் வேஜஸ் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு கரெக்டான சேலரி கொடுங்க, அது மாதிரி ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணுங்க, அவங்கள வந்து ஒரு மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பு வாதமாக இருக்குது. த ஃப்ளா லைஸ் இந்த வே தே வேர் டெசிக்னேட்டட் அட் த இன்செப்ஷன் ஆஸ் வாலண்டியர்ஸ். ஸோ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு வாலண்டியர்ஸை தான் பார்க்குறாங்க. அஸ் சச் தே ரிமைன் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் த மிகுள். இது ஒரு 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 புது வார்த்தை. ஓகே, மிகுள் அப்படின்னா என்ன? மிகுள் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. இன்அடிக்வேட். ஸோ அவங்களோட சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மிகுள் அப்படின்றது இன்அடிக்வேட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சினானிம். ஃபிக்ஸ்டு சேலரி ஃப்ரம் த சென்டர் அந்த ரெஸ்ட் ஆஃப் த காம்பன்சேஷன் ப்ரொவைடட் ஆஸ் அ இன்சென்டிவ் ஷேர்டு பை த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபிக்ஸ்டு சேலரி மாதிரி தான் கொடுக்குறாங்க. மற்ற அமௌண்ட்டை வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அகைன்ஸ்ட் deliverable for instance for a facilitating an institutional birth. As per the estimates, an ASHA worker can make anything between the 5,000 to 15,000 per month. இவங்களுக்கு salary அப்படின்றது 5,000 15,000 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. In 2018 the government approved the ASHA benefit package. 2018ல இவங்களுக்கு ஒரு பேக்கேஜை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, providing coverage for accidents, deaths and disability. But the truth is there is a heavy load on the ASHAs. இது இந்த 5,000 இருந்து 15,000 salary கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் லோட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா, to take care of their own health needs. It is high time that the government fulfills the hopes of its warrior of hope and treats Ashas as a permanent employees. So இதுக்கு என்ன சொல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னா, ஆஷா ஒர்க்கர்ஸை பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸாக மாற்றுங்க, வாலண்டியர்ஸ்க்கு பதிலாக அவங்கள பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸாக மாற்றுங்க அப்படின்றத ஒரு வாதமாக முன்னெடுத்து வைக்கிறாங்க. to enable them to draw adequate compensation and emoluments comparable to what is given to the government employees. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு தர அளவுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிகாஸ் இவங்க தான் களத்தில் இறங்கி போராடுற ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு சூப்பரான எடிட்டோரியல், ஒரு சூப்பரான 3 வேர்டு இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, இது வரைக்கும் நான் பார்க்காத வேர்ட் மேபி மாணவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இந்த 1.5 இயரில் நான் கண்டிப்பாக பார்த்தது கிடையாது. ஸோ இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம தர இந்த ஃப்ரீயாக கொடுக்குற எல்லா விஷயத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சைட்டை நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மறக்காம போய் சைட்லேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், குவிஸை யூஸ் பண்ணுங்கள். குரூப்பில் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு குவிஸ் லைவ் ஆகும். மோஸ்ட்லி 5ஆம் தேதியோட குவிஸ் வந்து லைவ் ஆகும். படிச்சுட்டு வாங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஸோ நம்மளோட பிடிஎஃப்ல தான் கேட்கணும். ஸோ இந்த கொடுத்துருக்கோம்ல, இதில் இருந்தால் நம்ம வந்து குவிஸஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு 5ஆம் தேதியோட குவிஸ் தான் லைவ் ஆகும். ஓகேவா, ஸோ நாளைக்கு கிடையாது, சாரி தப்பாக சொல்கிறேன். நான் வீடியோவை 6ஆம் தேதியில் நைட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து 7ஆம் தேதி சாயந்தரம் லைவ் ஆகும். ஓகேவா, அப்போது 7ஆம் தேதி சாயந்தரம் உங்களுக்கு 5ஆம் தேதியோட டெலகிராமில் குவிஸஸ் வந்து வெக்காப் குவிஸ் வந்து நாங்கள் கேட்போம். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங். ஓகேவா, இன்னைக்கு ஈவினிங்
சாயந்தரம் 7 மணிக்கு 5ஆம் தேதியோட வெக்காப் குவிஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் லைவ் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வந்து குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 8 to 9 கொஷின்ஸ் இருக்கும். அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.